காய்ஸ் வணக்கம் டு முகுல் யூடியூப் சேனல். நான் உங்களோட முகுல் பேசுகிறேன். நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம்ல, சர்வேஸ் ப்ரோ வந்து இப்போ சிஎஸ் ரேங்க்டு போயிடுறாரு, நம்மளும் போகலாம். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சீசன் 6 இருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நமக்கு வச்சு விட்ருவானுங்க. அதான் சிஎஸ் ரேங்க் போய் பிளாட்டினம் மேட்சை வச்சு கோல்டு 3 ஆக்குவாங்க. சரி வாங்க கைஸ், பேசினேக்காமல் போகலாம். சாரி கைஸ், இப்போ வணக்கம் அமௌண்ட் போட வேண்டியதாக போயிடுச்சு. நம்மக்கிட்ட இருக்கிறது 2 அமௌண்ட் தான். நம்ம கோல்டு இதில் கம்மி. என்ன கைஸ் இது? ஹெய்ஸ் பாதி. சரி வாங்க, நம்ம தான் ஹெட் அண்டரா? ஹெட் எக்ஸ்பர்ட். ஓகே, இந்த ரேங்க் யாரு கூட போட போதும்? கோல்டு 3 vs பிளாட்டினம் 1. காய்ஸ், நம்ம அழுத்திப்புடி பிளேயரை போகலாம். ஒன் டாப் பிளேயர் நமக்கு அந்த மாதிரி கன் இல்லை. நம்மக்கிட்ட குரோஸ் அந்த மாதிரி கன் இருந்துச்சுன்னா, குரோஸா ஏஎம்டபிள்யூ இருந்துச்சுன்னா ஒன் டாப் அடிக்கலாம். சிந்து வச்சாட்டு பாருங்க கைஸ், ஓசி கில்லு கைஸ். கைஸ் அது ஓசி கில்லு. அவனை சோனியா வரைக்கும் அடித்தேன். எனக்கு இப்போ 2400 வரைக்கும் இருக்குது. நான் நினச்சேன்னா அவனை முடிச்சு விடலாம் கைஸ். ஆனால் இந்த கன்று வேணாம், இந்த கன்று நம்ம செட் ஆகாது. ஓகே கைஸ், சிந்து வேறு நம்மக்கிட்ட இருக்குது, முடிச்சு விடலாம். வாங்க 2 மாதத்துக்கு எடுத்துக்கலாம். இதுக்கு இவ்வளோ காசு இல்லையா? சுத்தம் கைஸ். guys சாரி கைஸ், ரஷ் பண்ண போனேன். சிந்து வேற போயிடுச்சு. யூஎம்பி வச்சு இப்படி விளாட்றானுங்களே. நம்மளும் யூஎம்பி தானே வச்சுருந்தோம். காய்ஸ் இவன் சிந்து ஆட்டே போட்டாங்க. நம்மளுக்கு ஆட்டாலும் வராது. பிஆர் சீசனு இப்போ சிஎஸ் தான் ஏற்றுறோம். அது பிஆர் எப்படி ஏற்ற போகணும்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம தான் கேஸ் எப்பயுமே ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு. இதெல்லாம் தான் கேஸ் ஃபஸ்ட்டு அப்படின்னு சும்மா சொல்கிறேன். நீங்கள் யாராச்சும் இதை எடுத்து வீடியோ போட்டாதீங்க. அவங்க கைஸ் ரோஸ் ஆகுதுப்பாங்க. கைஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச்சை பார்த்துருப்பீங்க. ஓரளவு என்ன மாதிரி ஒன்ட்டா போச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நீங்கள் தான் ஒன் டாப் பிளேயர்னு. கைஸ் கேஎஸ்ன்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு. இப்பயும் நான் அதான் சொல்கிறேன், எப்பயுமே நான் அதான் சொல்லுவேன். வேறு நம்மக்கிட்ட அதிகமாக கன் ஸ்கின் இல்லை கைஸ். இது ரோஸா கைஸ், நம்ம தான் லாஸ்ட் தேர்ட் பிளேஸில் இருக்கிறோம். என்ன கைஸ் இது நியாயமா? ஆனால் இது நான் லாஸ்ட் பிளேஸில் இருக்கிறேன் கைஸ். என்ன நடக்க போகுதோ தாவே இல்லைடா. இப்போ நிறைய அந்த ஆஃப்லைன் பாட்டுக்கு செம்ம காசு வச்சுருப்பாங்க.
நம்ம அதான் இந்த எப்படி சொல்கிறது எனக்கும் மேலே ஏறாம பாருங்க கோப்புங்களா நெருக்கி தூக்கணும்டா இங்கே என்ன ஏறாங்களா டை அவன் உத்தந்தானே இருந்தான் உட்பக்கரா இப்போ எங்கள் ஆளு முடிச்சு விடுவாங்க பாருங்க பணம் பூயா கைஸ் ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சு தான் நம்ம ஒழுங்காக வரும் அதனால ஒழுங்காக வராது ஓகே கைஸ் இந்த பொண்ணு என்ன தான் மாஸ்டர்னு நினச்சேன் ஓல்டு 4 காய்ஸ் எக்ஸ்ட்ரா பிரேக் த்ரூ நம்ம பிளாட்டினம் மேட்ச் தான் உண்டு இந்த சிஎஸ்சி ரேங்க்கு அந்தளவு விளாட மாட்டோம் 10 மேட்ச் வச்சு தாண்டிடுமா காய்ஸ் ஏமாத்து ஓடுதா ரேங்க் புஷ் காய்ஸ் காய்ஸ் நியூ அமௌண்ட்டு கோல்டு 4 வந்தோடனே பயங்கரமாக இருக்கல சரி நம்ம அச்சீவ்மெண்ட்டுக்கு போய் போடுவோம் 30 players 200 players 80,800 players guys ஏஸ் கிங்கு சரி ஒன்று கொடுத்துக்கிறாங்க கூட போட்டுக்கிறாமா கைஸ் நம்ம ஸ்குவாடாக போகலாம் பாருங்க ஒன்றும் பண்ண மாட்டோம் நம்ம ஸ்குவாடை விட்டு வெளில போயிட்டு நம்ம மேட்ச் போடலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி கமெண்ட்டில் எஃப்எஃப்னு தெரிவிக்க விடுங்க களவாண்டதுக்குள்ளே எல்லாமே போயிடுது ஹெட்டான்ட்டு நான் மட்டும்தான் தலையிலே வீடு கட்டி வாழ்கிறேன்னு நாங்கள் ஹெட்டான்ட்டுன்னு கட்டி விடுறாங்களா ஆனால் நான் விட்டு மேஸ் வச்சுருவேன் சிம்பிச்சின்னு அவன் அடிக்கணும்னா அப்போ நான் மேஸ் வச்சுருக்கேன் நிறைய வாட்டி வச்சுருந்தான் ஆனால் நம்ம கோல்டு 4 இவ்வளோ வச்சுருக்கிறோங்க யாராச்சும் பேருமே சூப்பர் நமக்குள்ளேன்னு சொன்னாங்க ஓ ஆனால் அந்த மாதிரி இருக்கு அங்கே இருக்கிறாங்க போய் வச்சுவிடு சிந்து போயிடுச்சு காய்ஸ் எல்லாருக்கும் என்ன காய்ஸ் எல்லாருமே ஓ நான் தானே 1 2 3 4 B1 என்ன காய்ஸ் இது பேரே கன்றாவே இருக்குது காய்ஸ் இந்த ஸ்குவாடை எவன் முடிக்கிறானோ சொல்லி வாய முடியல பாருங்க இந்த ஸ்குவாடுக்காக நான் அமௌண்ட் போடுறேன் டெசர்ட் விளையாடி பார்க்கலாம் நம்ம டெசர்ட் வராது பரவாயில்ல இப்போ நம்ம ஆட்டோ ஆரம்பிக்க போது டெசர்ட் ட்ரை பண்ணேன் நான் ஒன் டேப் பிளேயரு டெசர்ட்டில் அடிக்க முடியுமா டெசர்ட்லேருந்து தான் ஒன் டேப் அடிப்பாங்க ஒன் டேப்பு ரஷ்ஷு ஐத்திப்படி எல்லாமே நான் விளாடுவேன் சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்மளால் ஒன் டேப்பு ரஷ் பண்ணுறது
கைஸ். ஆனால் ஒரு கில்லு போட்டோம்ல கைஸ். ரிவே பண்ணுறானுங்க. அந்த கில்லு போடுறா கோபால. நான் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடையாது. அது பிளாட்டினம் 2 நம்ம கைஸ். லைட்டாக சவுண்டா ட்ரை பண்ணாங்க. நம்ம தாம்சன் டசர்ட்டி நல்லா ஏற்றி வச்சு என்னன்னா சுற்றினும் போகலாமா? ஓகே. ஐயோ காய் சாரி கைஸ், சார்ஜ் இல்லையா அதான் சீக்கிரம் கைஸ். என்ன ஆகுது? இன்னும் நாட்களில் ஸ்டெப் அடி போகுது. கைஸ் ரிவே பண்ணுறேன் கைஸ். 2v2 சூப்பராக அடிப்பாங்க. எடுத்தோடனே கோபாலுங்க. அதனால் விழா கூட முடியாது. 1v2 நான் ஒரு நாக்கு பேங்கிங் வச்சு பங்குன்னு ஒருத்தன் இருக்கிறான். அவனே எப்படியும் நாக்காக தான் போகிறான். பிடிச்சி விட்டாங்க கைஸ். இவ்வளோ தாம்சனும் டெசர்ட்டும் தப்பிச்சிருச்சு. நான் கில்லு போடல கைஸ். Guys, hacker guys, dabber guys. Guys, 1v4 சூப்பரா அடிப்பாங்க. ஆஃப்லைன் guys 3 மேட்ச் போயிடுச்சு. guys சூப்பரா அடிப்பாங்க. வராத பிளேயர்னா நான் ஓகே கோபால்னா ஒருத்தவங்க கூட இல்லை. இன்னொரு ரேங்க்கு நீங்களே பார்த்தீங்கன்னா கோல்டு 4 தான். நான் அதுவும் 1 எத்தனை மணிக்கோ நல்லா வருவேங்கடா. பரவாயில்லடா. ஆனால் சுற்றின்னு போனால் சுற்றினே வரும். மோசம் அடிக்கிறாங்க. காய்ஸ் என்ன காய்ஸ் இது முடிச்சு விட்ருவாங்க. சரி முடிச்சு விட்டாங்க. நான் ரிவே பண்ணிட்டேன். கேட்கலீங்களா? 2 நாள் கழிச்சு 2 3 நாக்கு அவ்வளோ தான் மேட்ச் போயிடுச்சு. அவனா நாக்கு ஆடுறான் சொல்கிறேன். ஏஸ் இல்லை நல்ல காசுடா. சாரி கைஸ், நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் சென்டர். சரி ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். பாய்.